ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது ஈசபெருமான் பார்த்திங்க அப்படின்னா நெருப்பு பிளம்பாக வந்த ஒரு திருத்தலத்தை பற்றிய தகவல் கிடைச்சிருக்குங்க. இந்த கோவிலில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் மர்மங்கள் நம்மளை பார்த்திங்க அப்படின்னா மெய்சிலிர்க்க வைக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இன்றளவும் நமக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அந்த திருத்தலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றியும் புகழ்பெற்ற அந்த திருத்தலத்தினுடைய பல மகிமைகளை பற்றியும் தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா திருவெண்ணெய்நல்லூரில் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு கோவில் இருக்குங்க. அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காட்டில் புகழ்பெற்ற பிரம்ம வித்யாம்பிகை உடனுரை ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்திருக்கு. நவகிரகங்கள் முதன்மை பெற்ற புதன் பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த கோவில் ஈசனின் 5 முகங்கள்ல ஒன்றான சத்யோஜத முகத்தில் இருந்து தோன்றிய அகோரமான மூர்த்தி சுவாமி தனி சன்னதியில எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோவில் ஆடி மாத பூர நட்சத்திரத்தை முன்னிட்டு உற்சவர் அகோரமூர்த்தி சுவாமிக்கு லட்சார்ச்சனை மற்றும் மகா அபிஷேக விழா வெகு விமர்சையா நடைபெறுதுங்க. இதனுடைய தல வரலாறு மற்றும் அகோரமூர்த்தியினுடைய மகிமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, பண்டைய புராண வரலாற்றின்படி மருத்துவ சூரன் அப்படின்ற அசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அடுக்கடுக்கான துன்பங்களை விளைவித்து வந்தான். அவனது அராஜகத்தை அடக்கி உலகத்தை காக்க வேண்டி சிவபெருமான் தனது 5 முகங்கள்ல ஒன்றான சத்யோஜத முகத்துல இருந்து அகோரமூர்த்தியாக அவதாரம் எடுத்தார். மாசி மாதம் பிரதமை திதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பூர நட்சத்திரம் கூடிய நன்னாள்ல ஈசன் பிரம்மாண்ட நெருப்பு பிழம்பாக உருவெடுத்து தோன்றினார். அகோரமூர்த்தியின் அந்த உக்கிரமான தெய்வீக காட்சியை கண்ட மாத்திரத்திலேயே மருத்துவ சூரன் தனது ஆணவம் நீங்கி சிவபெருமானினுடைய திருவடிகளில் சரணாகதி அடைந்தான். மேலும் தான் கண்ட அதே திவ்ய ரூபத்தில் ஈசன் திருவெண்காடு ஸ்தலத்தில் எழுந்தருள வேண்டும் என்றும் தம்மை நாடி வரும் பக்தர்களின் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் வரம் வேண்டினார். அசுரனின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் அகோரமூர்த்தியாக இத்தலத்தில் தனி சன்னதி கொண்டு தன்னை அண்டி வரும் பக்தர்களுக்கு பிணிகளும் பயங்களும் நீங்க வேண்டும், வரங்களை அள்ளித்தரும் வெள்ளலாக அருள்பாலித்து வருகிறார். ஆடி மாத பூர நட்சத்திரத்தை முன்னிட்டு உற்சவர் அகோர மூர்த்தி சுவாமிக்கு சிறப்பு வழிபாடுகள் தொடங்கின. விழாவையொட்டி சன்னதியில சிறப்பு ஹோமங்களும் விளக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்கியிருக்கு. அதனைத் தொடர்ந்து உற்சவர் அகோரமூர்த்தி சுவாமிக்கு நறுமண பொருட்கள் மற்றும் மங்கள பொருட்களால அபிஷேகம் கோலாகலமாக நடைபெறுகிறது. இதில் அரிசி மாவு, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, தேன், பஞ்சாமிர்தம், நாட்டு சர்க்கரை, பசும்பால், தயிர், இளநீர், வாசனை மிகுந்த பன்னீர் மற்றும் சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான சோடச உபசார திரவியங்களை கொண்டு சுவாமிக்கு தொடர்ச்சியாக அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. அபிஷேகத்தின் போது கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் நமக்சிவாயா மற்றும் அகோர வீரபத்ராய நமக என்ற கோஷங்களை எழுப்பி பக்தர் பக்தி பரவசத்துடன் தரிசனத்தையும் செய்து வருகின்றனர். மகா அபிஷேகம் நிறைவடைந்ததை தொடர்ந்து உற்சவர் அகோரமூர்த்தி சுவாமிக்கு தூய பட்டு உடுத்தி வண்ணமயமான நறுமண மலர்களால மல்லிகை சரங்களாலும் விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் வேத விற்பனர்கள் வேத மந்திரங்களையும் சிவபுராணத்தையும் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. இந்த சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆன்மீக வழிபாட்டு சடங்குகளை கோவில் தலைமை அர்ச்சகர் ராஜப்பா குருக்கள் முறைப்படி சாஸ்திரோக்கியமாக செய்து வைத்திருக்கார். இந்த ஆடிப்பூர சிறப்பு வழிபாட்டை காண்பதற்காக திருவெண்காடு மற்றும் அதனை சுற்றிருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் இருந்தும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோவிலில் திரண்டிருக்கிறார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர், பணியாளர்கள் மற்றும்
உபயதாரர்கள் மிகச்சிறப்பாகவே செய்கின்றனர். வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சுவாமியின் விபூதி, குங்குமம் உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இத்திருவிழா திருவெண்காடு பகுதியில் பெரும் ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தி வருகிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இத்திருத்தலத்தில் மூலவராக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வேதரண்யேஸ்வரர் அருள் பாலிக்கிறார். அம்மன் மற்றும் தாயாராக பிரம்ம வித்யாம்பிகை அருள் பாலிக்கிறாங்க. இத்திருத்தலத்தின் தலவிருட்சமாக வடவாள், கொன்றை வில்வம் ஆகியவை இருக்கின்றது. தீர்த்தமாக முக்குளம், அதாவது சூரிய, சந்திர, அக்னி தீர்த்தங்கள் இருக்கின்றன. அதே போல புராண பெயர் ஆதி சிதம்பரம் திருவெண்காடு. இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவெண்காடு அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கிறதுங்க. இந்த திருத்தலத்தை பற்றி அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் தேவார பதிகம் வந்து பாடியிருக்கிறதும் புகழ் பெற்றது. மாசி மாதம் இந்திர பெருவிழா 13 நாட்கள் திருவிழாவாகவும் பிரம்மோற்சவம் இந்திர நாள் நடத்தப்படும் விழா என்று ஐதீகம் பெற்று சிறப்புடையது இந்த திருவிழா. காவிரி பூம்பட்டினத்தில் இந்திர விழா நடைபெற்றதை சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த தலத்தில் இத்திருவிழா மிகவும் சிறப்புற நடக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இத்திருவிழாவில் கலந்து கொள்வர். சித்திரை திருவோணத்தில் நடராஜர் அபிஷேகமும், வைகாசியில் வெள்ளை யானைக்கு சாப விமோச்சனம் அளித்தாலும், ஆணி உத்திரத்தில் நடராஜருக்கு அபிஷேகமும், ஆடியில் பட்டினத்தாருக்கு சிவதீட்சை அளித்தாலும் அம்பாளுக்கு ஆடிபூரம் 10 நாள் உற்சவமும், ஆவணியில் நடராஜருக்கு அபிஷேகமும், கோலாஷ்டமி விநாயக சதுர்த்தி விழாவும், புரட்டாசியில் தேவேந்திர பூஜையும், நவராத்திரி விழாவும், ஐப்பசியில் கந்தசஷ்டி விழாவும், கார்த்திகையில் 3வது ஞாயிறு அன்று அகோரமூர்த்திக்கு மகாருத்ர அபிஷேகமும், கார்த்திகை தீப விழாவும், மார்கழி திருவாதிரையில் நடராஜர் தரிசனமும், தை மாதத்தில் சங்கராந்தி விழாவும் இத்தலத்தில் சிறப்புற நடைபெறுகின்றன. பங்குனி தோறும் அகோரமூர்த்திக்கு லட்சார்ச்சனை வைபவம் சிறப்புமிக்க நடைபெறுகிறது. மாதாந்திர பிரதேச நாட்கள்ல போது பக்தர்கள் கூட்டம் கோவில்ல பெருமளவில் இருக்குமா. வருடத்தின் சிறப்பு நாட்களான தீபாவளி, பொங்கல், தமிழ், ஆங்கில புத்தாண்டு தினங்களின் போதும் கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடக்கும் என்பது சிறப்புக்குரியது. இத்திருத்தலம் திறக்கக்கூடிய நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் காட்சியளிக்கிறது. கிழக்கு வாயிலில் பக்கத்தில் தேவஸ்தானம் நடத்தும் மெய்கண்டார் பாடசாலையும் இருக்கிறது. வில்லிடம் பரந்த இடப்பரப்பு. உள்ளே நுழைந்ததும் இடப்பால் முக்குளத்தில் இருக்கின்ற ஒன்றான அக்னி தீர்த்தம் உள்ளது. கரையில் விநாயகர், மெய்கண்டர் சன்னதிகளும் இருக்கின்றன. பிரகாரத்தில் பக்கத்தில் அடுத்த திருக்குளமாகிய சூரிய தீர்த்தமும் இருக்கின்றது.